என்னக்கா எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நேத்து கூட சேலைக்காரங்கிட்ட இருந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு 4 சேலையை வாங்கினீங்கள, திடீர்னு உங்களுக்கு என்ன இப்படி ஆளாத சோகம்? சாம்பல் புதன்கிழமை தொடங்கிட்டுக்கா, செவ்வாய்க்கிழமை வரை நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் புதன்கிழமை ஆன உடனே எனக்குள்ள நான் ஒரு துக்கத்தை கொண்டு வந்துருவேங்க. ஆனா இப்படி வாங்க என்ன ஆவணும் உங்ககிட்ட நான் என்னத்த நான் சொல்லக்கா? சாம்பல் புதன் ஆரம்பிச்சுட்டு பிறகு ஏசப்பாயை சிலுவையில் அறையவர் நல்ல மனுஷன், அவரு நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்தாரா. அந்த மனுஷனை கொண்டு போய் சிலுவையில் அறையப்படுற பத்தில அத அவிய சோகத்துல இருக்கவ, நான் சோகத்துல ஆழ்ந்துகிட்டு இருக்கேன். போன வாரம் தான் அங்க பாட்டி இறந்தாவன், அது இறந்து 2 நாள்ல கறி வச்சு தின்னாவன். ஆமா, அப்ப வராத சோகம் இப்ப இவளுக்கு இப்ப சோகம் வந்திருக்கு. விடுங்க, நம்மளும் சோகமா ஆகும், இல்லன்னா ஆழ்வா. என்ன எனக்கு கவலையா இருக்குக்கா, இப்படி சிலுவையில அறைய போறாத நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. ஜன்சிகா சாப்பாடு செஞ்சீங்களா? அப்படி சாப்பாடு செஞ்சேங்க, வெறும் இன்னைக்கு தயிரை ஊத்தி தான் சாப்பிடணும். எப்படிக்கா சந்தோஷமா நான் சாப்பிட முடியும்? உண்மைக்கு சாப்பிட முடியாதுமா, சாப்பிட முடியாது. நானே உளுந்தங்கஞ்சி வச்சுட்டு வந்திருக்கேன். சரி, சாப்பிடுறதே சாப்பிடும் போது சத்துள்ள ஆகாரத்தை சாப்பிடுவோம்ட்டு உளுந்தங்கஞ்சி வச்சேன். நீங்க? நான் பருப்புதான். சரி சரி சரி, நான் வரேன். லெந்து நாள் அதுமா உடுத்திருக்க சேலைய பத்தி அம்மா சிக்கு 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 சிக்குன்னு பொட்டு வச்ச சேலைய கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே நான் 5-6 ஏச்சு கொடுத்திருப்பேன். என்னை பத்தி அவளுக்கு தெரியாது. ஆமா, ஆனா லெந்து நாள் அதுமா நான் என் கோவத்தை அடக்கிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா அவ என்கிட்ட இன்னைக்கு என்ன வேலை ஆவி இருப்பான்னு எனக்கே தெரியாது. அது என்னமோ நெசந்தான். ஆனா ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி உங்க பாட்டி செத்து போகும்போது கூட நீங்க இவ்வளவு கவலைப்படலக்கா. உலக பிரகாரம் மனுஷன் மேல நமக்கு இருக்கிற அன்பு நமக்கு முக்கியம் இல்ல, ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு தாங்க நமக்கு முக்கியம். அது என்னமோ உண்மை. என்ன சாரதா சாரு எனக்கு இவ்வளவு சோகத்துல 2 ஆளுங்க இருக்கு. தீபாக்கா வாங்கக்கா, வாங்க உட்காரு. என்னத்த சொல்ல, ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துல அல்றானி என்னன்னு நான் சொல்லக்கா. கெத்செமனே தோட்டத்துல அவரு கடந்து அழுது சோம் பண்ணும்போது அவரு வேர்வையெல்லாம் ரத்தமா மாறிச்சுக்கா. நம்ம என்னன்னு சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க? என்னன்னு நான் சோற பொங்கி குழம்பு வச்சு நான் சாப்பிடணும் சொல்லுங்கக்கா. எங்க சொல்லுங்க. வார வச்சு அந்த மனுஷனை எவ்வளவு வாடி அடிக்க, முன்முடிய வச்சு குத்தி எவ்வளவு ரத்தங்கா. நான் மட்டும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அதே யூத குளத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்ல மத்தியில நான் பிறந்திருந்தேன்னா ஏசப்பாவோட சிலுவையை நான் தூக்கி இருந்திருப்பேன். இப்படி எங்க அம்மா பெக்காம பெக்கா என்னைய சாரதாக்கா நீங்களால சிலுவையை தூக்கிடுவீங்கக்கா, என்னால தூக்க முடியலையா? சரி விடுங்க. நீங்க இப்படி கிடந்து அழுகையில எனக்கு இதை கேட்டு என்ன சொல்லனே எனக்கே தெரியல. பாருங்க தீபாக்கா, இவங்க ஆண்டவர் என்ன சொல்லிருக்காங்க, நீங்க அழுங்கன்னு சொல்லல. ஏசப்பா அந்த டைம்ல மரிச்சாங்க, 3ஆவது நாள் உயிரோட எழும்பிட்டாங்க. அந்த டைம் கூட அதை பார்த்து அழுதவங்கள சொன்னாங்க, நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு சொன்னாங்க. என்னோட இப்ப ஏசப்பா உயிரோட இருக்காங்க, இதுக்கு இதை நினைச்சு நீங்க இப்படியே அழுறீங்க? ஐக்கு மக்களையா பேசுது எல்லாமா. அந்த மனுஷன் வாங்கின அடியில 2 அடி நீங்க 2 பேரும் வாங்குங்க. அப்போ உங்களுக்கு அவைகளுக்குள்ள வேதனையும் வருத்தமும் தெரியும். என்ன சிஸ்டர் இப்படி பேசுறீங்க? நீங்க உங்களுக்கு பேசவே தெரியல. நம்ம செய்யற பாவத்துக்காக தான் ஏசப்பா சிலுவையில அறையப்பட்டாங்க. நம்ம பாவம் செய்யாம பரிசுத்தமா வாழ்ந்தாச்சுனால அதுவே போதும். நம்ம செய்யற பாவங்கள், நம்ம பிள்ளைங்க செய்யற பாவங்கள், நம்ம புருஷன் செய்யற பாவங்களுக்காக நம்ம ஏசப்பா கூட மண்டாடி ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அழுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம இன்னைக்கு பாவம் செய்யும் போது நம்ம தான் அவரை சிலுவையில அறையும். அதை விட்டுட்டு நீங்க ஏதோ அன்னைக்கு ஏசப்பா மறைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க 2 பேரும். சரி, பாவத்தை செஞ்சோம்னா முழங்கால் போட்டு கண்ணீர் வெடிச்சு ஜோம் பண்ணோம்னா அன்று மன்னிக்க போறாரு. அவனுதான் சிலுவையில அரைஞ்சோம், நாங்களும் அரைஞ்சோம். ஏமா லெந்து நாள் எடிய கோவப்பட வைக்காதீங்க. சொல்லுங்க அவசரமா வீட்டை விட்டு வெளியே போங்கம்மா முத. ஆமா, எனக்கு 1000 முகம் இருக்கு. ஏசப்பாவை சிலுவையில அறையதாம அந்த தூக்கம் கொஞ்சம் கூட இருக்கா? அட்வைஸ் பண்ண வந்திருக்கா. அட்வைஸ் அந்த பிங்க் சுடிதார் போட்ட பொம்பளை என்ன வாய் பத்திலாக்கா. முதல்ல இவளுக்கு பிரின்சிப்ப கட் பண்ணணும். நான் வீட்டுல போய் ஒரு 1/2 மணி நேரம் அழுதுட்டு வரேன். சீக்கிரம் 100 ரூபாய் எடுமா. வச்ச மாதிரி பேச 100 கூட 50 கூட எதுக்கு? என்ன வார்த்தமா கேட்டுட்டேன். போன வாரம் மெசேஜ் கவனிச்சியா இல்லையா? பாஸ்டர் உள்ளும் புறமும் சுத்தமாயிட்டு தான் சர்ச்சுக்கு 10 மணிக்கு முன்னாடி வர சொல்லிருக்காங்க. சீக்கிரம் போய் சேவ் பண்ணுங்க. பாரு எவ்வளவு தாடி வளர்ந்துருக்கு. சேவ் பண்ணாதான் சுத்தமாகும். இப்ப இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கே, கொஞ்சமாவது பூர அறிவு இருக்காப்பா? இப்ப 40 நாள் லென்த் டேஸ் போயிட்டு இருக்கு. இப்ப சேவ் பண்ண பிறகு
சேவ் பண்ணா என்னமா குத்தம்? இங்க வாங்க, இங்க வா. நீயே கேளுங்க, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சேவ் பண்ண போறவனா லெந்த் டேஸ் வச்சிட்டு ஆனா பாவி கூ அறிவு இருக்கா? கூ முட்டை நீ படிக்க வச்சு உனக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் வந்து படப்போற பாட குறிச்சி கெச்சமணி தோட்டத்துல இருந்து அவர் அழுது ஜோம் பண்ணும் போது வந்த வேர்வை ரத்தமா மாறிட்டு உன் புருஷனை நீ 4 அடி அடின்னு நான் அப்பவே சொன்னேன். நீ கேக்கியா? உங்க தம்பி உங்களை மாதிரிதான் இருப்பான். என்னத்த செய்ய சொல்ற? இப்படி அவன் சுலுப்பிக்கிட்டு அலைவான். ஷேவ் பண்ண போறேன், அதை பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு. ஏசப்பா 40 நாளுமா கெச்சமனையில அழுதுட்டு இருந்தாரு. 40 நாள் சொல்லல, அவர் படப்போற பாட குறிச்சு அவரு கெச்சமனையில அழுதாரு. அவர் சிலுவை தூக்கிட்டு போகும்போது எத்தனை பேர் சேர்ந்து அடிக்குதாங்க. உனக்கு என்ன நீ ஷேவ் பண்ணதுக்கு மனசு வருது? நீங்களே பேசிக்கிறாங்க. யாரு அழுறா? நீங்க 2 பேரும் பேசிக்கிங்க. சேவ் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். கல்யாணம் முடிக்கும் போது கூட நீ சேவ் பண்ணல. இன்னைக்கு லெந்து நாள் அதுவும் உனக்கு ஷேவிங் வாழுதுன்னு சேவிங். முதல்ல இந்த சலூன் கடைக்காரன் திறந்து வச்சிருக்கான் பாரு, இந்த கடையை போய் 4 ஏச்சு கொடுத்துட்டு வரேன். ஹலோ ஹலோ பிரியா. சொல்லுங்கக்கா. என்னைய நீ கோவப்பட முடியும், நீ நடந்துக்கிடாத. நான் லெந்து நாள்ல இருக்கேன் பாத்துக்கா, நான் கோவப்பட மாட்டேன். அதனால உன் புருஷன் வீட்டுக்குள்ள இருக்கானா வரும்போது பார்த்தேன். நீ சண்டை போட வைக்காத. 10 நிமிஷத்துல நீ ஜான்சி அக்கா வீட்டுக்கு நீ வந்துரு. வந்துட்டே இருக்கேன்க்கா. என்ன டென்ஷனா இருக்கு ஜான்சி அக்கா எனக்கு. என்ன ஆயிடுக்கா? கிறிஸ்துமஸுக்கு துணி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏசுநாதர் பிறக்கும் போது வாங்கிட்டு போனா ரூபா 1 லட்சத்தை. இப்ப இறந்தாச்சு. 33 வயசு ஆவி ஊழியத்தை பார்த்து இறந்தாச்சு. இன்னும் 10-15 நாளையில இறந்து போயிருவாவை. இன்னும் பைசா கொண்டு வந்து தாரா. சரதாக்கா வாமா வா ஓகே. பைசாவை எப்ப தரதா உபதேசம் உனக்கு? தாரேங்கான இது என்ன தாரேன்? வாங்கும் போது நல்லா தேடு ஒழுகுற மாதிரி பேசினால என்ன பேச்சு தெரியுமாக்கா? என்ன பேச்சு? நீங்க வந்து இப்ப வந்து இந்த லெந்து டேஸ் வந்து கடைபிடிக்கீங்க. நீங்க இப்படி இருக்கீங்களாக்கா? லெந்து டேஸ் கடைபிடிக்கன்னு சொல்லிதான் உங்களை உட்கார வச்சு இந்த மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிடறதுலாம் மிச்சம் ஆகும். நான் உங்களுக்கு தராம இருக்கேன். ஆண்டவரு, மட்டன் சிக்கன் சேவ் பண்ணதுக்கு எங்களுக்கு தெரியுமா? நாங்க இன்னைக்கு நேரத்து இல்ல, பரம்பரையா லெந்து நாள கடைபிடிக்கும். நீ எனக்கு வந்து சொல்லி கொடுத்தியோ? நேத்து மழை பெஞ்சதுல முந்தானத்துக்கு முளைச்ச கோர நீ இன்னைக்கு எனக்கு சொல்ல போல. ஓடிட்டு இருக்கு. 1 லட்சம் ரூபாய் தரும்போது வட்டி தரணும்னு உனக்கு ஓர்மை இல்லாமலே நீ பேசுதீங்களா? உங்ககிட்ட போய் ரூபா வாங்கின பாருங்க. 10 நாளையில எனக்கு நீ ரூபாயை கொண்டு வந்து தரலன்னு வச்சுக்க, உசுறு உனக்கிட்ட இருக்காது. கடவுள் நல்லா பாத்துட்டுதான் இருப்பாரு. நல்லா உபதேசம் அவர் பிறக்கும் போது நீ வாங்கினா செலவுக்கு துட்டு இல்ல. நின்ன பாரு, இன்னும் 15-20 நாளையில அவரு சிலுவையில அறைய போறாவ. இன்னொன்னு நீ ரூபாவை தர ஆளுக்கு ரூபாவை கொடுக்கறதுக்கு உனக்கு முடிய மாட்டுக்கு. வட்டி வாங்கி தின்னுட்டு தானமா இருக்கிய. பிறகு என்ன ஜான்சி அக்கா இவ்வளவு போக சொல்லி நீ பெயரு பிரியா லெந்து நாளு என்ன பாருங்க சேர்ந்து சால்ற அடிக்காதுங்க. உங்களுக்கு அவியில பாக்குறது கடவுள் உங்களையும் பாப்பாரு. கோவப்படாதீங்க. சாத்தா இப்படிதான் பல வழியில நம்மள கோபத்தை தூண்டுவோம். நல்லா பெயரு பைசாயை வாங்கிட்டு கொடுக்க முடியல. என்ன பேச்சு? பைசா கூட செலவு வரும். என்ன பேச்சு? நான் 2 நாள் இருக்கேன்னு ஒரே காரணத்தினால நான் வாயை திறக்கல. வாயை நான் திறந்தேன்னு வச்சுக்கிடுங்களேன். நீங்க பேசுற 100லவே 99 கெட்ட வார்த்தை தான் பேசுறீங்கக்கா. அது அவனுக்கு புரியல. இதே போன வருஷம் ஒருத்தி ரூபாயை வாங்கிட்டு போவதான் செஞ்சா. அவன் முட்டிக்கிட்டலாம் நான் ஆஞ்சிட்டு விடல. அந்த முடிய ஆயலாம். அந்த கைய உடைச்சி ஆஸ்பத்திரியில கிடந்தா அவளைத்தான் இன்னைக்கு இவளை கைய உடைக்க முடியல. எதுக்கு லெந்து நாள்? என்ன இந்த லெந்து நாள் அதுவுமா எனக்கு எப்படி பிசாசு சண்டை போடணும்னே கொண்டுட்டு வர மத்தியிலாக்கா 4 ஆளை நினைச்சாலே நமக்கு டென்ஷன். சரதாக்கா இப்படி இருக்கீங்க? வாங்க தீபாக்கா உட்காருங்க ரூபதி அக்கா உட்காருங்க. ஆமா 2 பேரும் எவ்வளவு என்ன டிஸ்கஷன் எல்லாம் கேட்டுட்டு தான் வந்தோம். நாங்க 1 லட்சம் ரூபாயே கொடுத்தேங்கா. வாங்கினவ கொடுத்த மாதிரி கொடுக்க கூடாது. கிறிஸ்துமஸ் ஓடி வாங்கிட்டு போனான். ஏசப்பா என்னைக்கு பிறந்தாவளோ அன்னைக்கு. ஆனாலும் பரவாயில்லையே, இதுக்கு முன்னாடி இருந்தா இப்ப 2 பல்ல உடைச்சு விட்டுருப்பிய, 2 அடி அடிச்சு விட்டுருப்பிய. அடிச்சா கையெல்லாம் முறிச்சாவது விட்டுருந்துருப்பிய. தெரியும். பரவாயில்ல. கல்யாணம் கெட்டவாய் பேசினாலும் யாரு இங்க கல்யாணம் இருக்க முடியாது. அவ்வளவு கெட்டவாய் பேசுவாவ. அப்படிலாம் சொல்லி இருந்தாலும் பைசாயை கொடுத்துட்டு போயிருந்தேன். சரதாக்கா நீங்க வந்து இப்ப இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி இவ்வளவு அமைதியா இருக்கிற நீங்க மத்த நாட்களையும் அமைதியா இருக்கலாமே. இப்ப நீ கெட்டவாய் பேச மாட்டேங்கிற, சண்டை போட மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி நீ கொஞ்சம் மத்த நாட்களையும் ஃபாலோ பண்ணுங்களா. ஏசப்பா எப்போ நம்ம கூட இருக்காங்க. இந்த 10-40 நாள் மட்டும் இல்ல, எப்போ ஏசப்பா நம்மள பாத்துட்டே இருக்காங்க. அதனால சண்டை போடுறது, கெட்டவாய் பேசுறது அதெல்லாம் செய்யாம கொஞ்சம் அமைதியா இருக்கலாம் எப்பவுமே. அதுதான் ஏசப்பாக்கு தெரியும். என்ன ஜான்சி? என்னக்கா இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்காவ? எனக்கு சிறையா இருக்கு. இப்பவும் இதுதான் சொல்றேன். லெந்து நாள் அதுவுமா என்னைய வாயை திறக்க விடாதீங்க. பேசுங்க அக்கா, எதையாவது சொல்லுங்க. சரி
ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு டென்ஷன் ஆகல. எங்களை நீங்க டென்ஷன் படுத்தாம போயிட்டீங்கன்னா நல்லது நல்லது. நாங்க 40 நாள் அதுவுமா அமைதியா இருக்கணும்னு பார்த்தா இவ உபதேசம் மனதுக்கு வராவ உபதேசம். நாங்க ஆண்டவர் இறந்து போறாருன்னு துக்கத்துல இருக்கோம், அதை எங்களை கொண்டாட விட்டீங்கன்னா நல்லது. என்ன ஒரு சிரமம். இப்படி இவ இந்த ரூபவதி தீபாவை கெடுத்தே விட்டா. ரூபவதி போற இடமெல்லாம் விளங்குமா விளங்காது. எனக்கு வேற, நான் வீட்டுக்கு போற எனக்கு சிறையா இருக்கு. என் பிள்ளை அழுது. ஜான்சியக்கா, உங்களுக்கு பூ வேணுமா? மார்க்கெட்ல பூ நல்ல மலிவா இருக்கு, நான் வாங்கிட்டு வரட்டுமா? யாருமா இப்படி சொல்லுவா பூ வேணுமான்னு? இங்க மனுஷன் ஏஸ்பா சிலுவையில அரைஞ்சிட்டான்னு துக்கத்துல பூ வைக்காம இருக்கும். பூ இல்லையான்னு எனக்கு தெரியல. என்னக்கா பேசுறீங்க? என்னத்த நான் சொல்லணும்னு எனக்கு தெரியல. என் வாயை மட்டும் கிளறிக்கிட்டே இருக்காதங்க. பைபிள வாசிச்சு உபதேசம் பண்ணுதியம்மா. ஒவ்வொருத்தருக்கிட்டே உபதேசம் பண்ணுதிய. இந்த 40 நாள் 2 நாள் யாருமா பூ சுடிக்கிட்டு அலைவா? என்னமா ஒத்த கூறு இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. பைபிள்ல எங்க பூ வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கு. வைக்க கூடாதுன்னு சொல்லல. அப்புறம் அடிப்படுது. அடிய நினைச்சா உனக்கு பூ வைக்க மனசு வருமா வராது? இப்ப ஆனந்தி அக்காவை யாராவது காரணமே இல்லாம அடிச்சு விட்டாவ. நம்ம பூ வச்சுக்கிட்டு பூ சூடிக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமாமா? வேதனைப்படுவோம் நம்ம. ஏக்கா, பூ வைக்கிறோம் பூ வைக்கல அது மேட்டரே கிடையாது. நான் பூ வாங்கிட்டு வரட்டுமான்னு தானே கேட்டேன். நீங்க இவ்வளவு பேசுறீங்க. ரெச்சிப்புங்கிற பூ உங்கள்ட்ட இருக்கா? உங்க எல்லார்ட்டையும் உங்க வேதத்துல அழகா ஒரு வசனம் சொல்லு, சாந்தம் அமைதியும் ஆவியும் உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். நீங்க இப்படி பேசுறீங்க, பூ தான் வைக்க மாட்டீங்க, இப்படி பேசிட்டு இருக்கீங்க. எப்ப நான் போறேன், நேரம் வேற ஆயிட்டு போது. இவனோட வாங்க அனுப்புனா எப்ப வந்து நம்ம எப்ப முடிச்சு போய் குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்கணும். தினகரன் என்ன ஆனானே தெரியலையே. மாப்பிள அப்படி வா வா வா. ஒரே கூட்டம் மாப்பிள, கடையில சம கூட்டம். என்ன வரும்போதே அடிச்சுட்டு தான் வாரியா? எங்க பாரு, கடையில அவ்வளவு லைன்ல நின்று அந்த போற நமக்கு ஏறாதாப்பா. துக்கத்துல இருக்கேன். கடையில கேட்ட நீ எங்க இருக்கு போனா போனியா? என்ன பாரு, அவளுக்கு தெரியாம அந்த என் பொண்டாட்டி தெரியாம அதை எதுவும் வாங்கிட்டு வந்து நல்ல வேலை தெரியாம வந்த. போய் போய் உன் பொண்டாட்டி வாயில விழவா? எடுத்து சீக்கிரம் மாப்பிள்ள ஊத்து. எதுக்கு நீங்க அவசரப்படுதா? எனக்கு போய் குடும்ப ஜெபம் பண்ணணும் 10 மணிக்கு முன்னாடி. அப்பா உத்தம அம்மா குடும்ப ஜெபம் பண்ணிட்டு தான் குடும்ப ஜெபத்தை மறக்க மாட்டோம்ல. ஊத்து என்ன தெரியா? கரெக்டா நீ ஊத்துவால. நீ கீழே ஊத்தினா நீ பாத்துக்க எப்படி ஆகும். என்ன பிராண்ட மாத்தி வாங்கிட்டு வந்துட்ட? இல்ல அந்த கூட்டத்துல ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கப்பா. கிடைக்கிறதா நீங்க சமாளிச்சு அடிச்சிருவோம். வாசத்தை பாரு, அவட வாசத்துக்கு ஓகே. சீக்கிரம் ஊத்து சீக்கிரம் ஊத்து. ஊத்து இல்ல ஷேரிங் கரெக்டா இருக்கும் பாத்துக்க. இல்ல சைடிஷ் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்? சிப்ஸ் தான் எனக்கு வேணும். சிக்கன் சிப்ஸ். எனக்கு சிக்கன். என்னப்பா சாம்பல் புதன்ல மெசேஜ் ஒழுங்கா கேட்டே இல்லையா? புனித வெள்ளி வரைக்கும் நம்ம ஈஸ்டர் வரைக்கும் சிக்கனை தொட மாட்டோம்ல. அப்படியே மெசேஜ் கேட்டுட்டு இருக்கேன். நானும் சிப்ஸ் வச்சு தான் சாப்பிடுறேன். இவன சரக்கு அடிக்க கூடாதுன்னா இங்க வந்து பிரசங்கத்தை ஓடிட்டு இருக்கான். வந்துமா சரக்கு அடிச்சுமா போனமான்னு இல்லாம பேசுனேன். போது எடுங்க நேராவது எனக்கு சொல்லணும். சரியா? சரக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. என்ன சிப்ஸ் தாமா? அது மாப்பிள்ள முன்னாடி எல்லாம் நம்ம வாரத்துல ஒரு நாள் தான் அடிப்போம். 7 நாள் கழிச்சு மறுபடியும் அடிக்கும். அதுதான் நம்மளுக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். சிக்கன் என்ன பண்ண இருக்கப்பா, சாவடம் பண்ண ஒரு பக்கம் இருக்குல்ல, அதை போட்டு சாவடம். மெசேஜ் எல்லாம் ஒழுங்கா கேளுங்க. நம்ம வந்து நம்மள வெறுத்து தியாகம் பண்ணணும். அந்த சிக்கன் நான் போகும்போது நாய்க்கு போட்டு போயிடுறேன். நான் தொட மாட்டேன். அவன் நம்மளோட சாப்பிடுவோம். சரி கொஞ்சம் போத ஏறின மாதிரி தான் இருக்கு. இல்ல நேரம் ஆயிட்டு நான் போறேன். எங்க போறா நீ? அவசரப்படாதாப்பா. நம்ம சேரதே என்னைக்காவது ஒரு நாள் தான் சேரதும். உட்காந்து அடிச்சு வேணும் ஒரு பக்கம் இருக்கலாம். சீக்கிரம் ஊத்து. இப்ப மாப்பிள்ள பாரு, இந்த கட்டிங்க ஊத்துன பிறகு ஒரு பாட்டு படிப்பான் பாரு. அதே போதவங்க எப்படி யாருன்னு மட்டும் பாரு. ஒரு பெக்ல எனக்கெல்லாம் துக்கம் தொண்டை அடைக்க ஆரம்பிச்சிட்டு. சீக்கிரம் ஊத்து. கவலையெல்லாம் விடுப்பா. வீட்டு கவலையெல்லாம் விட்டுரு. இங்க வந்துமா? வீட்டு கவலை இல்ல, ஏசப்பாவோட பாடம் நினைச்சு எனக்கு அப்படியே வேதனையா இருக்கு. அவளை எடுத்தாமாப்ல இவன் கிளாஸ் எனக்கு போதையா இருக்கு. மாத்தி மாத்தான் நான் எவ்வளவு அடிச்சாலும் ஸ்ட்ராங்கா இருப்பேன். இல்ல 2வது பெக்ல சேஸ் எவனா அடிப்பானா? இவனை வச்சுக்கிட்டு நான் என்னதான் செய்யவும்? உங்களோட எல்லாம் எப்பா நான் பாடாதான் பட வேண்டியிருக்கு. கையெல்லாம் நடக்குது. அப்பா சிப்ஸ் எங்கப்பா போட்டேன்? கையில் நடந்து ராஜ போதாப்பா போதாமாப்ல. அதான் நல்லா மாப்ள. இவன் தான் நல்லா பாடணும் மாப்பிள்ள. இந்த போதையில ஒரு பாட்டை படி. அப்படியே அந்த துக்கத்தோட நான் கிளம்பி போயிடுறேன். பாடுவோம். தோட்டத்தில் ககரியலும் ஓசை
பாட்டு என்ன பாட்டு படிச்சுட்டு லெந்து காலத்தை படிக்கவே பாட்டாது. நான் படிக்க மாதிரி இருக்கும். ஒரு ஆயோ நெஞ்சம் இவர்தான் என் தஞ்சம். அப்பல லெந்துல சினிமா பாட்டு படிக்க கூடாதுல, கிறிஸ்டியன் பாட்டு பாடு. கிறிஸ்டியன் பாட்டு தான். எனக்காக பலியாக வந்தாயோ, எனக்காக பலியாக வந்த. நீங்க பாட்டு படிச்சுட்டே இருங்க, எனக்கு நேரம் என்ன பேசுறேன். இவனால அடுத்த கதை கூடாதானா? சரியா, நீ படி பாக்கலாமா? பாட்டை படி பாக்கலாம். கண்டுபிடிச்சிடக்கூடாது. ஏமா என்ன என்ன செய்யற? எப்பா சோத்தன சேவ் பண்ணாம வந்துட்டேப்பா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நீ சொன்ன பேச்சு எப்படிமா மீறேன்? என்ன தண்ணி எடுத்துருக்கீங்களா? லேசாமா இப்போ ஒரு 40 நாள் பொறுக்க முடியாதப்பா, அதுக்குள்ளே உனக்கு என்னப்பா அவசரம்? நாங்க வயிற்ற கட்டி சிக்கன் சாப்பிடாம அது சாப்பிடாம நாங்க உட்கார்ந்துருக்கேன், பூ வைக்காம மேக்கப் பண்ணாம. குடிச்சேன்னு சொல்லு, சிக்கனை தொட்டு கூட பாக்கலையே. பாஸ்டர் என்ன சொன்னாங்க? நம்மள வெறுத்து அந்த அதை கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுங்க சொன்னாங்க. சிக்கனை 4 நாய்க்கு போட்டு வந்துட்டேன். போட்டு வர வழியில பேண்ட கடிச்சு விட்டு பாரு, பேண்ட் வேற கிழிஞ்சு போச்சு. நீங்க எதுக்கு நாய்க்கு போட்டீங்க? அந்த காசை கொடுத்து நான் காணிக்க போட்டு நல்ல பேர் வாங்கிருப்போம்லப்பா. காணிக்க போட்டு நல்ல பேர் வாங்குறீங்க. டிசம்பருக்கு பாஸ்டர் காணிக்க கேட்கும் போது அந்த ஆசிரமத்துக்கு போய் ட்ரெஸ் வாங்கி கொடுக்காங்க, காணிக்க கொடுங்கன்னு சொல்லி கேட்கும் போது நீ கொடுக்கல. இப்ப மட்டும் என்னம்மா கொடுக்குற? எப்ப அது கிறிஸ்துமஸ்க்கு நல்லது சிக்கன் நான்வெஜ் போடணும், அப்ப காசு செலவாகும்ல. இப்ப பரிசோட முடிச்சிடலாம். நல்லா இருக்குமா உங்க நியாயம்? இதுக்கு நான் குடிக்கதே மேல நினைக்கிறேன். கொஞ்சமாவது யோசிக்கணும். இப்படி குடிச்சிட்டு வந்தா என்ன புத்தி வரும்? சரி சரி, தூங்கி எஞ்சி தெளிந்த புத்தி கேட்டி சோம்பணும். ஆமா, தெளிந்த புத்தி வந்துட்டு மறுவாழ கதையை கேட்டியலாக்கா? 4 நாளும் சொல்லி 1/2 லிட்டர் பாலை வாங்காம 1/4 லிட்டர் பாலை வாங்கி தண்ணியா ஊத்தி காப்பியை போட்டு குடிப்பேன் பாத்துக்கிடுங்க. நீங்க என்னக்கா சொல்லுது? நான் கடுங்காப்பியை மட்டும்தான் குடிக்கேன். நான் காப்பியே போட மாட்டேன். அத சொல்லுங்க. தினகரன் பிரதர் இப்படி மெலிஞ்சி இருக்காவளா? சரி அத விடுங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க கடுங்காப்பி, நான் தண்ணி காப்பி. இவ்விய காப்பியே கிடையாது. ஆனா இந்த ரெகோ பொண்டாட்டி இருக்காளாக்கா 1.5 லிட்டர் பால். ஆமா, அந்த 1.5 லிட்டர் பாலையும் சரி ஒரு நைட்டிய போட்டு வாங்கலாம்ல, ஒரு பழைய துணியை போட்டுட்டு வாங்கலாம்ல. அடப்பாவி, ஒரு Dress போட்டிருக்காக்கா, மேல மஞ்சள் கலரு கீழே பச்சை கலரு, சிக்கு சிக்கு சிக்கிட்டு எனக்கு வேதனையா இருக்கு. சர்ச்சில் முதல் லைன்ல பைபிளை தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த பாஸ்டருக்கு அவியலைத்தான் பிடிச்சிருக்கு, நம்மள பிடிக்க மாட்டேங்குது. என்னத்தை நீ செய்ய சொல்லுவீங்க? வேதனையா தான் இருக்கு. சரி விடுங்க விடுங்க. நான் குளிச்சு 3 நாள் ஆகுதுக்கா, 3 நாள் ஆகுது. என் துணிய கூட நான் மாத்தல. ஆனா என்னமோ சொல்லுங்கக்கா, 1.5 லிட்டர் பாலை வாங்கி காய்ச்சிட்டா பத்தியில எனக்கு வயிறெல்லாம் எரியுது. வாமா வா. கதவு பூட்டி கிடந்துச்சு. சரி உங்க 3 வீட்டு சந்தோஷமா இருக்கு பார்த்ததுல. இருக்கீங்க. பால் காய்ச்சி வச்சிருக்கேன், வந்துருங்க எல்லாரும். இயேசுவே, நாளைக்கு பால். நாளைக்கு யாரெல்லாம் வீடு பால் காய்ப்பா? பால் தான் எப்போ வச்சாலும் பொங்குமே. ஆமா, அப்ப நீங்க ராத்திரி பொங்கிடும். முறையில ஊத்துனாதான் பால் பொங்கும். துக்க நாளெல்லாம் இருக்கும். இது மாமா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட மாட்டீங்களா? துக்க நாள சாப்பிட மாட்டோம். நாங்க கஞ்சி தான் குடிக்கும், கடுங்காப்பிய குடிக்கும். ஆர்டர் பண்ணிருக்கேன், வந்து சாப்பிட வாங்க. மட்டன் இப்படி மட்டன் ஆர்டர் பண்ணுவா, இப்படி மட்டன் ஆர்டர் பண்ணுவா. இப்ப பிரியா, நான் என்ன சொல்லுதேன்னா, உனக்கு அறிவே இல்லாம போச்சு. அந்த மட்டனை நான் திங்குறதும் சரி, அந்த பாதாளத்துல போய் நான் உறங்குறதும் சரி. அத சொல்லு. அது பால் காக்கணும்னு சொல்லுது சொல்லித்தானே கூப்பிட வந்திருக்கா. நான் எல்லாம் இந்த லெந்து நாளையில பால் குடிக்கவே கிடையாது. கடுங்காப்பி மட்டும் தான் குடிப்பேன். கடுங்காப்பிய பொங்குறாங்கன்னா நான் வாரேன். கடுங்காப்பி வேண்டாம், அது இந்த சோறு வெடிக்கும் நீ தண்ணி வெடிப்பாவளா தந்துருந்தேன். அத உன் புருஷன் முறையில ஊத்து. சரிம்மா, உங்களுக்கு தெரியாம கூப்பிட வந்துட்டு நீங்க வந்தாலும் விளங்கிதான் போவோம். அந்த பொங்குத இடம் பொங்கிட்டு ரொம்ப வந்துட்டாலும் வந்துட்டாலும் இந்த சிடுமூஞ்சு காரியில வந்துட்டா விளங்காம தான் காரியமும் போகும், வீடு அழுது போகும். இவ்வளவு வராமே இருக்கட்டு. ஈஸ்டர் முடியட்டு இவ்வளவு உண்டு இல்லன்னு நான் ஆக்காம விட மாட்டேன். நான் வந்து 1000 தடவை சொன்னேன் ரேகோ அம்மாயிட்ட, இவளை கெட்டாதீங்கன்னு. அது அம்மா கேட்டாவ கேட்க மாட்டாவ. அவங்க சொன்னாவ நல்ல பிள்ளைன்னாவ கேட்டுட்டு போறாவ. இந்த மாதிரி என்னக்கு என்ன ஆயாச்சு 2 நாள் அந்த ஒரு காரணத்துக்காக நான் பேசாம இருக்கேன். நஞ்சு இல்ல அத சொல்லுங்க. வாய் வேற கொளருது, வயிறு பசியில கண்ணு இருட்டு ஆகுது. என்ன செய்ய? நம்ம 2 நாள் அதுவும் துக்கம் கொண்டாடுதோம். இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் இருக்கும் போல இருக்க. இந்த 10 நாள் மறுபடியும் கஞ்சி தான் ஊத்துவா போல இருக்க. கஞ்சி குடிச்சு நாக்கெல்லாம் செத்து போச்சு.
இந்த சிக்கன் மட்டன் என்னைக்கு தர போறாலும் தெரியலையா இவா. இன்னைக்கு நைஸா கொஞ்சம் கேட்டு பாப்போம், கொஞ்சம் பண்ணி தரவாலும் கேட்டு பாப்போம். சரி என்னப்பா அந்த பிள்ளை வேற இப்படி சொல்லிட்டாங்க, கஷ்டமா இருக்கு. யார் எடுத்து சொன்னா? பிரியா மாமா. பிரியா இருக்காளா, அவ நாளைக்கு வீடு பால் காய்க்கும் வாங்கன்னு சொல்லிட்டு போறா. பால் காய்க்கா, பாலை மட்டும் தான் காய்க்கா. கண்டிப்பா அவ நீங்க வந்தாலும் சரி வராட்டாலும் சரின்ட்டு போயாச்சு. யார் நீ எடுத்து சொன்னா? நாங்க ஒண்ணும் சொல்லல, நீங்க எதுக்கு புலம்பிட்டு இருந்தியா அதை மட்டும் சொல்லுங்க. இல்லம்மா, டெய்லி இப்ப 40 நாள் இப்ப கஞ்சி தானே குடிச்சுட்டு இருக்கோம், இன்னும் 10 நாள் பாக்கி இருக்க, மறுபடியும் கஞ்சி தானே உங்க ஊத்துவா, அதான் ஏதாச்சும் மட்டன் சிக்கன் ஏதாச்சும் எடுத்து வந்து ஆக்கி தரியான்னு சொல்லி கேட்கலான்னு இருந்தேன். என்னமா இப்படி கேக்கீங்க நீங்க? நான் பாருங்க, நான் இவ்வளவு நேரம் வெளியே பிரியாட்டா அவ்வளவுக்குள்ள வாக்குவாதம் பண்ணிட்டு வாரேன், நீங்க ஏன் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படி கரிச்சு ஒரு கட்டுடக்கிய நாக்கு செத்து போச்சுட்டி, அதுக்காண்டி தானடி கேட்கேன். இப்ப பாருங்க முடி மட்டும் போயிட்டு உடம்பு போயிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கறி மட்டன் உடம்பு எல்லாம் ரொம்ப முக்கியம் போல. ஒரு மனுஷன் அங்க அந்த அடி வாங்குறாரு. யாரு? ஏசப்பா தான், வேற யாரு? அந்த அடி வாங்கிட்டு இருக்காரு. அந்த சிலுவையை தூக்க முடியாம தூக்கிட்டு இழுத்துட்டு போறாரு. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு நாக்கு செத்துட்டு என் உடம்பு மெலிஞ்சிட்டு நடக்கீங்க சொல்லுவோம். மாமா அதை குடிங்க, அந்த சூப்பை குடிங்க, இந்த சூப்பை குடிங்க. அதே 2 நாளைக்கு முன்னாடி, இப்ப கிடையாது, இப்ப சூப்பே கிடையாது. உங்களுக்கு ஆட்டுக்கால் சூப்பு வேணுமோ? கால உடம்புல வலிக்கலாம், வேலை செஞ்சுட்டு வர உங்க காலம் உரிச்சு நான் சூப்போட இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருங்க. இவ்வளவு வாய் பேசுதா? சரி, நானும் தான் பாக்க தானே போறேன். இந்த 40 நாள் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கா நான் பாக்க தான் போறேன். பாருங்க பாருங்க பாருங்க, நீ இதெல்லாம் கேட்டதுக்கு இந்த 10 நாள் கழிச்சுதான் என் மறு ரூபத்தை நீங்க பாக்க போறீங்க. 2 நாள் அது மாதிரி கோவத்தோட எல்லாமே சொல்லணுமா? சொல்றவங்க கிட்ட ஆடுற மாட்டேன் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டேன் பாடி கறக்கணும், இப்படி நீங்க எரிச்சல் படுத்துறேன் எரிச்சல் படுற மாதிரி தான் பேசணும். உங்ககிட்ட உட்காந்து இல்லங்க அப்படியே சொல்ல முடியும்? அப்படி சொன்னா நீங்க கேப்பீங்களோ? அப்ப இப்ப பட்டினியா கிடந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம அம்மா மடிஞ்சு போனாலும் உனக்கு பிரச்சனை இல்ல, அப்படிதானே? ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம ஏசப்பாக்காண்டி பாட அனுபவிக்க சொல்லிருக்காங்க ஏசப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம நல்லா பாட அனுபவிப்போம். அந்த 10 நாள் தானே பாட அனுபவிக்கலாம், பாத்துக்கலாம். சரியா? சரி, நான் இப்படியே தான் இருப்பேன். பாருங்க, இன்னும் வெளிஞ்சு போயிருவேன். அது உனக்கு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு உனக்கு 40 நாள் கழிச்சு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப பக்கத்துல வந்துட்டு மாமா இப்படி மெலிஞ்சிட்டே அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்காதா நீ? சரியா? கேட்க மாட்டேன். ஏசப்பாக்காண்டி நம்ம பாட அனுபவிக்கும் போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாமா. உடம்பு மெலிஞ்சிட்டோன்னு யாரும் ஃபீல் பண்ணுவாங்களா? யோசித்து பாருங்க. அந்த மனுஷன் நம்மளுக்காண்டி என்னது அந்த எத்தனையோ அடி வாங்கினாராம. சே, எனக்காண்டி யார் அப்படி அடி வாங்குவோம் இந்த உலகத்துல? அவர் மட்டுமே கேட்கல. நீ போயிட்டு வா தாயி, நான் மட்டனே கேட்கல. சரியா? நான் 10 நாள் தானே பாருங்க, இப்படியே ஊத்து, நான் குடிச்சிட்டு போயிருவேன். கஞ்ச கொண்டு வா, வயிறு வர பசிக்கு. சும்மா பேசிக்கிட்டே இருக்காத. தியானிச்சதுனால உங்களுக்கே ஞானம் வந்துட்டு. நோட் பண்ணுங்க. நீங்க வேற, நான் போய் கஞ்சி எடுத்துட்டு வரேன். பைசா வாங்குறத வாங்கிட்டு குடுக்கிறதுக்கு துப்பு இல்ல. இதுல இவளுக்கு ஸ்டேட்டஸ் வேற. ஈஸ்டர் முடிச்சிட்டு இருடி உனக்கு. ஹலோ, பைசா வாங்கும் போது நல்லா பல்லு காட்டிக்கிட்டு வாங்கினல்ல, வந்தேன்னு வச்சுக்கா உன் மூஞ்சி மோரையெல்லாம் உடைச்சு தள்ளுபடியா நீ நடந்துக்கிடாத. கொண்ட முடியெல்லாம் ஆஞ்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இப்ப வாரேன் உன் வீட்டுல. பைசாவை நீ எடுத்து குடுக்கல உனக்கு கொண்டுருவேன் நினைச்சுக்கோ. என்ன நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள? 2 நாள் நினைச்சு ஒண்ணு நான் என்ன கிறுக்கின்னு நினைச்சியோ இல்ல பைத்தியக்காரி நினைச்சியா? உன்னை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு அருவாள் எடுத்து சங்க அறுத்து விடுவேன் நினைச்சுக்கோ. உனக்கு கல்லறை கட்டி விடுவேன். 1 லட்சம் ரூபாய் எடுத்து நீ வைக்கலனா என்ன நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா? அரை மணி நேரத்துக்குள்ள பைசாவை வாங்கிட்டு இருந்த நான் கரக்கலையாங்கும். என் புருஷன் உதயகுமாருக்கு நான் என்ன டிராபிக் அந்த மேனேஜர் வேற லீவு வேற தர மாட்டான். அன்னைக்கு ஃபைனல் மேட்ச் வேற, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அது பாக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரம் போல இருக்கு. அப்ப அதுவும் போடுற மேட்ச் வேற போட்டுறான்னு ஒரு டிவி ஆன் பண்ணுவோம். ஆமா ஆமா, இப்ப யாரு காசு வின் பண்ணிருக்காங்க கட்டிங் தெரியல. இது ஏன்டி ஐடி நல்ல மேட்ச் பாருங்க. தேவையில்லாம எடுத்து பேசிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு 7 மணி ஆகுது. நான் 40 நாள் பாக்காம இருந்திருக்கேன். இந்த சீரியல்லாம் பாக்கணும். ஆமாடி, நானும் தான் பிடிச்சிரும். அப்படிதான் கெஞ்சி கூத்தாடி ஈவெண்ட் அந்த காண்டி தான் ஃபைனல் மேட்ச் பாக்கணும்னு. மாமா என்ன டென்ஷன் ஆக்காம இருங்க. எத்தனை டிவி உடைச்சிருக்கேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? திரும்ப செலவு இழுத்து வச்சிருவேன். ஜாக்கிரதையா இருங்க. ஈஸ்டர் முடிஞ்சிட்டு மாமா வாயை திறக்க மாட்டேங்கல. நீங்க தயவு செய்து எந்திச்சு போங்க. இன்னைக்கு சீரியல் நிம்மதியா பாக்க விடுங்க. 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்புறம் தான் இருக்கும் உங்களுக்கு. சாப்பாடுலாம் நான் எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. இடையில வந்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வீட்டை போய் மூச்சு விட்டு கத்தி எடுக்க வேண்டியதா. போங்க, நீங்க போங்க, எனக்கு பாக்க தெரியும்.
ஒரு சீரியல் கூட நிம்மதியா பார்க்க விட மாட்டான் வைவியெல்லாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்தினாலே இன்றைக்கு கூட இந்த குறும்படத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் நம்முடைய ஆர்பிடிஎம் சேனல் மூலமாய் நூற்றுக்கணக்கான குறும்படங்களை பார்த்து அதன் மூலமாய் அநேகர் கிறிஸ்துக்குள்ள வளருகிறதை எண்ணியும் குறைகளையும் குற்றங்களையும் அறிக்கையிட்டு கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அநேகர் நீங்கள் அனுப்பின செய்திகள் மூலமாய் தேவனுடைய நாமத்தின் மகிமைப்படுத்துகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசுகிறதை எண்ணி நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து எங்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள், தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். இப்பொழுது கூட இந்த குறும்படத்தின் மூலமாக ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் மிகவும் ஏவினபடினால் இந்த குறும்படத்தை எடுத்திருக்கிறோம். இந்த குறும்படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இது லெந்து நாட்களை கொண்டாடுகிற கிறிஸ்துவர்களுக்காக, லெந்து நாட்களை முறையாக கையாளுகிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்களை குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் பலத்திற்கு மேலே பலனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 40 நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் சரியாக பரிசுத்தமாக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே பலனை பெற்றுக்கொள்வீர்கள். அது மட்டுமல்ல, இந்த 40 நாள் மட்டுமல்ல, ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகவே வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 40 நாள் மட்டும் நம்ம தவறு செய்யாமல் கர்த்தருடைய பாடுகளை எண்ணி நாம் ஒரு பாரம்பரியத்தை கொண்டாடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காகவே இப்போ பரலோகத்தில் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார், நான் அவரோடு கூட போகணும் என்கிற ஒரு நிச்சயம் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவர்களுக்கு இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்று அழகாக சொல்லுகிறது. பேதுரு எவ்வளவு அழகாக எழுதுகிறார் பாருங்கள். நாம் பாவங்களுக்கு செத்திருக்க வேண்டுமாம், பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். அதற்காகத்தான் அவர் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் பாடுகளை, அவருடைய சிலுவையை நினைத்து நாம் தியானிக்கிறோம். அவர் பட்ட பாடுகளை எண்ணி அழுகிறோம், வேதனைப்படுகிறோம், துக்கப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், ஏன் அவர் மரித்தார், ஏன் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்றுதான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்தார். அவர் இத்தனை பாடுகளையும் பட்டார். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பாவங்கள் செத்து போயிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். இந்த 40 நாட்கள் மட்டும் அநேகர் ஒரு கிறிஸ்துவர்களை போல தங்களை காண்பிப்பது உண்டு. வேதவசனம் சொல்லுகிறது அப்படிதான் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது அநேக ஸ்திரீகள், அவரை பின்பற்றின அநேகர் வந்து ரொம்ப அழுதார்களாம். அப்பொழுது இயேசு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிற அந்த நேரத்தில் அவர்களை பார்த்து, எனக்காக நீங்கள் அழவே கூடாது, நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது பிரியமானவர்களே. அப்படின்னா நீ எனக்காக அழக்கூடாது, நான் பட்ட பாடுகளை எண்ணி நீ அழுது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் எதற்காக பாடுபட்டேன், ஏன் சிலுவையை சுமந்தேன் என்பதை அறிந்து நீ பாவங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். இயேசு கிறிஸ்து ஏன் பாவங்களுக்காகத்தான் இத்தனை பாடுகளை பட்டார். அதனால் நான் பாவம் செய்யக்கூடாது, நான் பரிசுத்தமாக இருக்கணும், நான் நீதிக்கு பிழைச்சிருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களை எண்ணி பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறது தான் அவருக்கு பிரியமாய் இருக்கும். நாம் பாவம் செய்யாமல் நம்ம உண்மையாகவே ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நாம் பரிசுத்தமாய் வாழும் பொழுதுதான் அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகளும் அந்த சிலுவையில் அவர் சிந்தின அந்த இரத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த 40 நாள் மட்டும் நிறைய தவறான காரியங்களை பண்ணுகிறார்கள். மற்ற நாட்களில் அதே போல பழைய பாவங்களை செய்து விடுகிறார்கள். இந்த 40 நாள் நாம் ஒரு பாரம்பரியமாய் கொண்டாடாதபடிக்கு சரியாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நான் பரிசுத்தமாய் வாழணும், என்னிடத்துல பாவம் இருக்கிறது, சில குறைகள் இருக்கிறது, சில மீறுதல்கள் இருக்கிறது,
அதை அந்த 40 நாளும் தேவ சமூகத்தில் உபவாசித்து இந்த 40 நாளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பாடுகளை தியானித்து நான் இனி பாவம் செய்யாதபடிக்கும் என்கிட்ட இருக்கிற குறைகள் இனி எனக்குள்ள வராமல் இருப்பதற்கும் நான் கர்த்தருடைய பலத்தை இந்த 40 நாளில் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து நீங்கள் இந்த காரியத்தை செய்வீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த 40 நாள் 2 நாட்கள் உங்களுக்கு பலத்த மாற்றங்களையும் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நாம் எதற்காக இருக்கிறோம், எதற்காக உபவாசிக்கிறோம் என்பதை அறிந்து நாம் செயல்பட்டு ஞானத்தோடு நடந்தால் நிச்சயமாகவே 40 நாள் முடியும் பொழுது ஒரு பரலோக மகிமை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். தேவ பிள்ளைகளே பாருங்க, பாவத்துக்கு நம்ம ஊழியம் செய்யக்கூடாது, பாவ சரீரம் ஒளிந்து போகணும். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்படணும். நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறதா? தெய்வ பிள்ளைகளை பாருங்க, இந்த 40 நாட்கள் மாத்திரம் பொறுமையா இருக்கிறாங்க, குடிக்க மாட்டேங்கிறாங்க, ஷேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஆனால் முடிஞ்ச பிறகு அதே பாவத்தை செய்கிறாங்க. இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இதில் என்ன மாற்றம் இருக்கிறது? உங்கள் சரீரம், உங்கள் பழைய பாவங்கள் அந்த சிலுவையில் அறையப்பட்டு 40 நாள் முடியும் பொழுது ஒரு பரிசுத்தமான பிள்ளையாக நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி நீங்கள் வரும் பொழுதுதான் கர்த்தர் அதை விரும்புவார், அவர் அதை நேசிப்பார். நாம் ஏதோ கொண்டாடுகிறோம், அவருடைய பாடுகளை எண்ணுகிறோம், அவருடைய பாடுகளை தியானிக்கிறோம், அது அவருக்கு பிரியம் என்று சொல்லி அப்படியே நம்ம ஒரு பாரம்பரியத்தை கடைபிடிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே பாருங்கள், இந்த நாடகத்தில் கூட ஒரு 3 பேர் மது அருந்துவார்கள். அது யாரும் தவறாக எண்ணக்கூடாது, இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். என்னுடைய ஆலயத்திற்கு வெளிப்புறத்தில் கரெக்டாக நாங்கள் குட் ஃப்ரைடே ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கடந்த வருஷத்தில் ஒரு சகோதரி சபையை சேர்ந்த ஒரு சகோதரி ஆலயத்துக்கு வரும்போது ஒரு சகோதரர் ரொம்ப அழுது கொண்டிருந்தாராம். அப்போ அந்த சகோதரி கேட்டிருக்காங்க, ஏன் அப்படி அழுறீங்க அப்படின்னு. அவர் நல்ல மது அறிந்திருந்தார். பிரியமானவர்களே, அவர் மது அறிந்து விட்டு சொல்லுகிறாராம், இன்னைக்கு என் இயேசுவை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அந்த துக்கம் தாங்காம தான் நான் தண்ணி அடிச்சிட்டேன் அப்படி சொல்லி அவர் புலம்புகிறாராம். பிரியமானவர்களே, இதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இதில் எந்த விதத்தில் ஆண்டவர் சந்தோஷப்படுவார்? இப்படி தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் பாடுபட்டார்னு சொல்லி குடித்து என்ன பண்ணுறாங்க, அதை வெளிப்படுத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, ஈஸ்டர்னு வந்த உடனே அவர் உயிர்த்தெழுந்த பண்டிகை நாள் எவ்வளவு பரிசுத்தமாக தெய்வ சமூகத்தில் வந்து அவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆராதிச்சுட்டு போகணும். அதற்கு மாறாக ஆலயத்துக்கு போயிட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, மதுபானத்தை அருந்துகிறார்கள், சினிமாவுக்கு போகிறாங்க, இப்படி பலவிதமான பாவங்களை செய்கிறாங்க. இது எல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியம். இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, ஆமென், சிலுவையை லூக்கா 14:27 தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். இந்த 40 நாள் மாத்திரம் சிலுவையை நம்ம தியானிக்க கூடாது. வசனம் சொல்லுகிறது, சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிராஸ் நமக்குன்னு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அநேக பாடுகள் கஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும், நிறைய போராட்டங்கள் வரும், நிறைய வேதனைகள் வரும். அதை சிலுவையை போல இயேசு எப்படி சுமந்து சென்றாரோ அதற்கு அடையாளமாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற நாளெல்லாம் ஆண்டவரே இந்த சிலுவையை சுமந்து கொண்டு நம்மை பின்பற்றுவேன். மத்தேயு 16:24 சொல்லுகிறது, தம்முடைய சீஷர்கள் நோக்கி சொல்லுகிற, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாருங்க, சிலுவையை எடுத்துட்டு என்னை பின்பற்றுவான் அப்படிங்கிறாரு. ஒரு 40 நாள் மாத்திரம் சிலுவையை எடுத்து அந்த சிலுவையை நினைச்சு கண்ணீர் விட்டு கதறி அழுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் சிலுவையை எடுத்து அவருக்கு பின்னால் நம்ம நடக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பாடுகள் வந்தாலும், ஆண்டவரே நீர் சிலுவையை எனக்காக சுமந்தீர், நான் உமக்காக பாடுகளை சுமப்ப ஆண்டவரே. எத்தனை பாடுகள் வந்தாலும் ஒருபோதும் நம்ம விட்டு தூரம் போக மாட்டேன், நான் உமக்காய் வாழுவேன், நான் பாவம் செய்ய மாட்டேன், பரிசுத்தமாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள்
ஒரு விசுவாசத்தோடு, தைரியத்தோடு, வைராக்கியத்தோடு ஒவ்வொரு நாளும் சிலுவை நீங்கள் எடுத்து நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களே அவருக்கு பிரியமான சீஷர்கள். அப்படிப்பட்டவங்க தான் என்னுடைய சீஷன் அப்படின்னு சொல்லுகிறார். என்னை பின்பற்றாதவனுக்கு சீஷன் அல்ல என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எத்தனை பேர் நாம் அறைந்திருக்கிறோம்? மாம்ச இச்சைகளை எத்தனை பேர் அறைந்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்களும் நம்மை நெருக்கி நெருக்கி பாவத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகும் பொழுது எத்தனை பேர் அதை சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். எனக்கு இயேசு போதும், எனக்கு பரிசுத்தம் போதும், நான் ஒருபோது பாவம் செய்ய என் சரீரத்தை ஒட்டு கொடுக்க மாட்டேன், என் எண்ணத்தில் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி எத்தனை பேர் சிலுவையில் நீங்கள் மாம்சத்தின் அதன் ஆசைச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறீர்கள். உண்மையாகவே இந்த 40 நாட்கள் நீங்கள் இந்த லெந்து நாட்களை கொண்டாடுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்களே, மாம்சமும் அதனுடைய ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கணும். பாவத்திற்கு நம்ம செத்து இருக்கணும், நீதிக்கு பிழைத்திருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறாரு. நீங்க 40 நாள் முடியும் பொழுது ஒரு பரிசுத்த மனவாட்டியாக, தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் தொடருகிறவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஒருவேளை நான் ஒரு சில பாவத்துக்கு அடிமையா இருக்கிறேன், அதனால அந்த 40 நாட்கள் உபவாசம் இருந்து நான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து என் பலனை பெற்றுக்கொள்வேன். நிச்சயம் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, அதனால அப்போஸ்தலர் 3:20 சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். தேவ பிரியமானவர்களே, இது மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு நல்ல நாளாக கர்த்தர் நாளை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனவோ இரக்கம் வருவான். பாவங்களை அறிக்கையிடுவோம், பாவங்களை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், நம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கென்று பிழைப்போம். இந்த 40 நாட்கள் நீங்கள் பரிசுத்தமாய் செலிப்ரேட் பண்ணுங்க, பரிசுத்தமா ஆசரிங்க. எந்த தவறும் இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, எந்த நாளுமே நான் பாவம் செய்யக்கூடாது, எந்த நாளும் நான் பொறுமையா இருப்பேன், எல்லா நாளுமே நான் பரிசுத்தமா ஜீவிப்பேன், எல்லா நாளும் நான் கர்த்தருக்கு பிரியமா இருப்பேன் என்று சொல்லி நீங்க கர்த்தருக்காய் வாழுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் பரிசுத்தமாக வாழ கிருபை தருவார். தேவ பிள்ளைகளே, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்க, அர்ப்பணிக்கிற பிள்ளைங்க, ஒரு விஷயம் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். அவங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய பிள்ளைகளோடு நீர் பேசினீர், அதற்காய் ஸ்தோத்திரம். லெந்து நாட்கள் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் தவறாக ஆண்டவரை அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா ஆண்டவர், இந்த 40 நாட்கள் மாத்திரம் ஆண்டவரை பரிசுத்தமாக இருப்பதை போல காண்பித்து ஒரு பக்தி வேஷம் தரித்து அதற்கு பிறகு பழைய பாவங்களை செய்து விடுகிறார்கள். ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. இதை பார்க்கிற பிள்ளைகள் மனம் திரும்பட்டும். ஒவ்வொரு நாளும் சிலுவையை எடுத்து ஒவ்வொரு நாளும் என் பாவத்தை நான் சிலுவையில் அறைந்து நான் நீதிக்கென்று பிழைத்து நான் கர்த்தருக்காய் வாழணும் அப்படிங்கிற வைராக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். ஒருபோதும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஐயா, ஆண்டவரை விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரை சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்க நீர் உதவி செய்வீராக. ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பிளஸ் பண்ணுங்க. உண்மையாகவே இந்த 40 நாளும் நான் கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தம் அடையணும்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவ்வளவு பேரை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் பலத்தின் மேல அடைவார்களாக, கிருபையின் மேல கிருபைகளை பெற்றுக்கொள்வார்களாக. அவர்களுக்கு ஆண்டவரை நல்ல பலத்தை கொடுங்க, அவர்களை வழி நடத்துங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம். இந்த நாடகத்தின் மூலமாக நீர் ஒவ்வொரு உள்ளத்துல பேசுகிறதற்காக நன்றி. ஒரு பலத்த மாற்றங்கள் உண்டாகட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.